ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லவா நாங்கள் எல்லாருமே இப்போ போகலான்னு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா எங்கள் குட்டி இப்படி தான் பண்ணிட்டே இருப்பா. பாய். நான் யார் யாரெல்லாம் போகலான்னு போயிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபைனலாக நம்ம போகோலேண்டு வந்துட்டோம். இது நம்ம போகிற 3வது டைம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயே அதாவது பண்ருட்டி, கடலூர், விழுப்புரம், பாண்டி இது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் நம்ம போகோலேண்டு, சம்யுக்தா அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லுவாங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். பெரியவங்களுக்கு 600ரூபா, சின்னவங்களுக்கு 500ரூபா வாங்கினாங்க. நல்லாவே இருந்தது. இந்த டைம் வந்து நல்லா கிளியராக, தண்ணி கிளியராக இருந்தது. எல்லாமே நல்லாவே இருந்தது. இந்த டைமு வெயில்னால் ரொம்ப அதிகம். சரி, பசங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி போயிட்டோனாக்கா, இது வரைக்கும் நம்ம பிளாக் தண்டர் இன்னும் நிறைய இடத்துக்கு போயாச்சு. ஆனால் வந்து இந்த அளவுக்கு வாட்டரில் வந்து ஸ்விம்மிங் பூலில் யாருமே குளிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு அலை வரும் பாருங்கள், அந்த அலையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தண்டர்லாம் அந்த அலை வர அரை மணி நேரம் தான் உள்ளே இருக்கலாம், அப்புறம் ஏஞ்சி வெளியே வந்துடணும். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம 12 ஹவர்ஸ் வேணாலும் இங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் தான் இங்கே விடுவாங்க. பிளாக் தண்டரில் காலையில் விடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் விடுவாங்க. 4 o'clock அப்புறம் 4 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ரைட்லையும் எத்தனை தெரியும்னா போய்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். கும்பலும் கம்மியாக இருக்கும். ஒரே இடத்துல 10 ரைடு கிட்ட இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்கும். சின்ன பசங்க வந்து குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க, அடிக்கடி படாமல் குளிக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், அந்த இடத்துல பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா இந்த டைம் நல்லா க்ளீனாக இருந்தது. அதே போல் மேலே போயிட்டு வர ரைடு வந்து பலூன் ரைடு, அந்த இது ஸ்லீப்பர் ரைடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. அது வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோனை நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு போயிட்டோம். லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. சாப்பாடு வேணும்னாலும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். மற்ற பார்க்கில், அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலலாம் வந்து சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து பாருங்கள். முடிஞ்சால் பசங்களோட போயிட்டு வாங்க. கொஞ்சம் இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு என்ஜாயாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஸ்விம்மிங்கெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து இதுக்கு போயிட்டோம். இந்த இது விளையாடுற இடத்துக்கு போயிட்டோம். விளையாடுற இடத்துல வந்து நிறைய கேம்ஸு. அது ஒரு கேம், ஃப்ளாகு, ஏரோப்ளைனு, அதுக்கப்புறம் கப் ஐஸ்கிரீம், இது அப்புறம் பைக் ரைடு. பாருங்கள், நாங்கள் முடிஞ்ச அந்த 4 மணிக்கு முடிஞ்சதோ இல்லையோ இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இதான் ஸ்விம்மிங் பூலு. ஃபுல்லாக தண்ணி இருந்தது, அதையும் க்ளீன் பண்ணுறாங்க. டெய்லி க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பேஸ்கெட் பால் போடுற கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பசங்க என்ஜாய் பண்ணாங்க. இது இந்த பக்கம் இருக்குது 3D ஷோ, அதுக்கப்புறம் பேய் வீடு. இந்த பக்கம் இருக்குது அந்த பால் போடுற இடம். இங்கே வந்து விளையாடிட்டு இருந்தோம். பசங்க நல்லா பால் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அதுவும் பார்த்து வீடியோ எடுத்தாச்சு. இங்கேயும் வந்து 2-3 கேம் வந்து பெய்டு கேமும் இருக்குது, இப்போ அன்பெய்டு கேமும் இருக்குது. இந்த இடத்துல 3 கேம் வந்து விளையாடக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அந்த ட்ரெயின் கேம்லாம் ஃப்ரீ. இங்கேயும் வந்து விளையாண்டோம். பாருங்களேன், அடுத்து ட்ரெயின் கேம் காட்டுறோம் பாருங்களேன். நம்ம பாண்டியில் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குன்றது சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், ட்ரெயின் கேம் ஃப்ரீ. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஸ்பா, அதுதான் சூப்பரு. இது வந்து பெய்டு தான். அதாவது 5 நிமிஷத்துக்கு 30 ரூபா வாங்குறாங்க. 5 நிமிஷமே போதும். காலை உள்ளே வச்சுன்னு மீன் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. பசங்களாம் விரும்பி அதில் வச்சு உட்காந்து விளையாடினாங்க. விளையாடிட்டு அடுத்து என்ன பண்ணியாச்சு பார்த்திங்கனாக்கா பைக் ரைடு. யூசுஃப் வந்து பைக் ரைடு போய் ஆகணும்னு சொல்லிட்டான். திரும்ப அவனை கூட்டுன்னு பைக் ரைடு ஒரு ரவுண்டு போயாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா இது அந்த மேஜிக் ரூமுன்னு சொல்லுவாங்கள்ல, அது 3D இது அது இருந்தது. அந்த மேஜிக் ரூம் வீடியோ பாருங்களேன், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வரக்குள்ளே வந்து மங்கி கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட பிறகு பார்த்துங்க, இது பாருங்கள், இந்த ரூம் பாருங்களேன், உள்ள கண்ணாடி வச்சு நல்ல எஃபெக்டாக இருக்குது. எந்த இடம் போகிறோம், எந்த இடம் வர்றன்றதே தெரியல. மறந்து போய் வந்தோம். அது நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க கூட போங்க, நல்லா இது பண்ணுங்கள். எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, அடிபட்டுரும்.
ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி வெளியே வந்த உடனே பாண்டிச்சேரி எப்போ போனாலும் சரி நம்ம வந்து பாண்டிலே குல்ஃபி சாப்பிடாமல் வரமாட்டோம். அந்த நேரத்துலையும் பாண்டிலே குல்ஃபி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்சால் போங்க.